திருநெல்வேலி தொகுதி பாராளுமன்றத்தில் போட்டியிடும்போது என்னை எதிர்த்து போட்டியிட்ட மதிப்புக்குரிய நண்பர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் சில ஃபேக்ட்களை அவருடைய அப்டேவிட்ல மறைச்சிருக்கிறாங்க. அது தவறு. அதனால அதை அவருடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி நான் வழக்கு போட்டிருக்கேன். ஆமா, 26ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி நாங்கள் வரோம். அது உண்மையான பக்தர்கள் நடத்தக்கூடிய முருகல் மாநாடு மதுரையில் நடக்கிறது. ஏற்கனவே பக்தியே இல்லாதவர்கள் நடத்தின மாநாடு பழனியில் நடந்தது. இதுல அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு எல்லா இடத்திலிருந்து முருக பக்தர்கள் அகில இந்தியாவிலிருந்து எல்லாருமே வர்றாங்க. ஏற்கனவே தினசரி இப்ப 10,000-15,000 பேர் பார்வையிட்டு அங்க வழிபட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிகச்சிறந்த ஒரு முருக பக்தருடைய மாநாடு. இது ஆன்மீக மாநாடு. அதுல மாநாட்டில் யாரும் எந்த விதமான அரசியல் அதுல பேச மாட்டாங்க. மறுபடியும் உள்துறை அமைச்சர் தமிழகம் வர்றதுக்கான திட்டமிடல் இருக்கா? அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வர்றதா சொல்றாங்க. உள்துறை அமைச்சர் அடிக்கடி வருவாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் வருவாங்க. தேர்தல் முடிந்த பிறகு வருவாங்க.